lighting the lamp, we invite Dr. Hari and Dr. Hemahari, Jayendran ji, and Suresh ji, and Arvind ji. Yes, Dr.D.K.Hari, sir. I request Madurai President Arvind ji to honor Dr. Hemahari. Now we are getting into the core area of the program. Dr. Hari and Dr. Hemahari பத்தி introduction இங்கே நிறைய பேருக்கு தேவைப்பட்டிருக்காது. இருந்தாலும் I'll just give us some words because I know டாக்டர் இவங்க நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் காசி சங்கமத்தில் அவங்களுடைய புக்கை ரெக்கமெண்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே அந்த வீடியோ ஷேர் ஆகிருக்கும். ஸோ அண்ட் to our governor R.N. Ravi also, His Excellency R.N. Ravi is also inviting them for many speak at the Governor House. So they are finding each words நிறைய வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. They are so humble. பட் இன்னைக்கு நம்மளுடைய அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா விக்கிபீடியான்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம போய் விக்கிபீடியா பார்க்குறோம். அது மாதிரி இன்னைக்கு பாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா the BharathGyan, you just go to the BharathGyan website, you can find every words meaning for the what is avlo deepana work avanga pannirukanga. So now the diocese is given to Dr. Hari and Hemahari. By the time they set it up, I will start talking so that we get going to a couple of minutes. First of all, I'd like to thank Mr. Ram Prakash. He has been inviting us for the last couple of years. வந்து திருச்சியில் பேசணும் சொல்லிட்டு இருக்காரு. 2-3 வருஷமா அவசியம் வரோம் சார், எப்போ கூப்பிடுறீங்களோ வரோன்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறது இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். Even though Chennai, that is we stay in தாம்பரம் திருச்சி ரொம்ப தூரம் இல்லை, பட் ஸ்டில் ஏதோ ஒரு காரணனால இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு, சந்தோஷம். அண்ட் so many of you வந்திருக்கீங்க for a meeting. Laghu Udyog Bharati meeting ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ்பெஷலி மதுரையிலேருந்து ஒரு டீம் வந்திருக்கு. அவர் சொன்னார் கோல்டு ஃபாலோஸ் ஸ்டீல் ஃபிலிம் அமிச்சு அப்படின்னாரு. அது பார்த்துட்டு 8-9 பேர் வந்திருக்காங்க அப்படின்னாரு.
தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நாங்கள் வந்து இதே மாதிரி பெங்களூரில் தேஸ் அகெயின் பிஸ்னஸ் அசோசியேஷன். அந்த பெங்களூரில் பிஸ்னஸ் அசோசியேஷனுக்கு வி கேவ் அ டாக் 2-3 years பேக். அப்போ அந்த பாயிண்ட்டை நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணோம். முன்னே எழுதியிருந்தோம், அந்த புக்கில் எழுதியிருந்தோம், அதில் ஹைலைட் பண்ணோம். அதை ஒரு ஃபில்மாக பண்ணி போட்டுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு வியப்பாக இருக்குது. எல்லோரும் வந்து தங்கத்து பின்னாடி தான் ஓடுவாங்க. ஆனால் நம்ம வந்து எஃகு பின்னாடி ஓடனால் எஃகு பின்னாடி ஓடுவானாம். எஃகு முயற்சி பண்ணால் தங்கம் நம்மளை தேடி வரும்ன்றது ஒரு ஐடியா. அதுதான் உண்மை. உலகத்துக்கே அதான் எக்ஸாம்பிள் எடுத்தோம். அப்புறம் பெரியவர் வந்திருக்காரு. நான் ஃபோனில் தான் மத்தியானம் சொன்னேன், நான் வந்திருக்கேன் சார் திருச்சிக்குன்ட்டு. இஸ் சீனியர் மோஸ்ட் பிரச்சாரக் இன் சவுத் தமிழ்நாடு. அவர் வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு கம். அதுவும் முடியல, அப்போ தான் தூங்கி எழுந்த முடியலன்னாரு. இருந்தாலும் வர முயற்சி பண்ணி தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் வந்ததுக்கு நன்றி. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, பாரத்கியான் என்னோட ஒய்ஃப், ஷீ ஒர்க் ஃபார் 10 years in TCS as senior and then 10 years in Computer Sciences Corporation as vice president. So traveled the world. நானும் ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்கில் 20 வருஷம் இருந்தேன் நான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து உலகம் முழுசாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுக்கு போயிருக்கோம். ஸோ அங்கே போச்சு, ஒரு நாட்டுக்கு போச்சு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்தந்த நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அதனால போய் பார்த்தோம், ஒரு நாட்டிலும் பார்த்தா எப்படிலாம் அவங்க வந்து எவ்வளோ அழகாக எடுத்து காட்டுறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத. அதை பார்த்தோம், ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ ஆழம் இருக்குது, ஆனால் நம்ம எடுத்து காட்டல. ஸோ the depth we have, but unfortunately we are not showcasing it right. இது புரிய வந்தது எங்களுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் என்ன இருக்கு எடுத்து காட்டுறதுக்கு இது அடுத்த கேள்வி. நம்மகிட்ட டெப்த் இருக்குன்னு புரியும், ஆனால் என்ன இருக்கு கேட்டால் நம்ம வந்து அதை வந்து ஏதாவது இப்போ குங்குமம் போட்டு, விபூதி போட்டு, சந்தனம் போட்டு, பூஜை போட்டு, மாலை போட்டு விட்டுரும். ஸோ ஆனால் அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக என்ன இருக்கு, என்ன எடுத்து காட்டலாம், என்ன புரிதல் இருக்குன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ தட்ஸ் வை வி ஸ்டார்டட் டூயிங் திஸ் ரிசர்ச் ஆஃப் BharathGyan to understand the knowledge of our civilization and express it to the people like all of us in the language that we understand. That is what was important, we thought we should do. So we both got into, we left our careers, very prosperous careers 20 years ago to understand and research on the knowledge of our civilization. Good evening sir, welcome Vice Chancellor sir. நம்ம பாரதாஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டர் செல்வம் வைஸ் சான்சலர் வந்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் கமிங், வெரி கைண்ட் ஆஃப் யூ ப்ரொஃபஸர். ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அனுப்பிச்சு உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன்ட்டு அவர் ஹீஸ் டேக்கன் டைம் ஃப்ரம் ஹிஸ் மீட்டிங்ஸ் டு கம். வெரி கைண்ட் ஆஃப் யூ ப்ரொஃபஸர். வைஸ் சான்சலர் ஆஃப் பாரதாஸ் யூனிவர்சிட்டி. ஸோ வி ஸ்டார்டட் அனலைஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னதான் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலான்ட்டு நம்ம பண்ணோம். சி நம்மளுக்கு வந்து முன்ன இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் கொடுக்கச்சு அவர் சொன்னார், எப்படி வந்து தி ஐடியா ஆஃப் எம்எஸ்எம்இ ஒரு நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மலை மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னார். உண்மை, அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகளும் என்னெல்லாம் முயற்சியோ ஒரு ஒரு ஹைக்கிங் ஏறுறோம், ட்ரெக்கிங் ஏறுறோம், ஹிமாலய மலை ஏறுற மாதிரி இருக்குன்னாரு. அண்ட் அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்தாரு, எவ்வளோ தூரம் வரப்போகிறது. இன்னைக்கு $4 trillion economy, we are going to be $10 trillion economy as our honorable prime minister says before the end of the decade. அதுக்கு எம்எஸ்எம்இயோட எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு போது சொன்னார். இது ஒரு பேசி எனக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப தோணித்து. நான் வந்து எம்பிஏ படிக்கச்சேன், பிஎஸ்சி டெக்கில் கோயம்புத்தூரில் பண்ணச்சு 84. அப்போ எம்பிஏ பண்ணச்சு. எனக்கு வந்து I spoke about this in Bharatasi University, BIM. அப்போ வந்து பேசியிருக்கேன் நான் as a student. சொல்லிருப்பேன். அப்போ வந்து I spoke about one particular book. அப்போ நான் it's a German book by an author named Erich Schumacher. Small is beautiful. அப்படி ஒரு சின்ன புஸ்தகம் தான். Small is beautiful புஸ்தகம். அவர் தலையாட்டுறார். அப்படி அந்த புக் அவர் பார்த்துருக்காரு, படிச்சிருக்காரு போல் இருக்கு. ரொம்ப அழகான சின்ன குறிய புஸ்தகம் தான். ஆனால் என்ன அர்த்தம்னா அதுக்கு ஜெர்மனி, அப்போ வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி இண்டஸ்ட்ரியலி மோஸ்ட் அட்வான்ஸ் நேஷன்.
இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டாப். ஜப்பான், ஜெர்மனியில் டாப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல இல்லையா? ஆனால் என்ன விசேஷம்னா அதில் பார்த்தீங்கன்னா 50% of the production of Germany was happening in small scale industries. The output of Germany was not in large mega industries that you know of, Bayer or any other industry. No, it was happening in small scale industry. That's why he wrote a book phenomenon called Small is Beautiful. ஏன்னா ஒரு ரிங் இருக்கு, ரிங் எந்த சைஸோனா பண்ணலாம், ஆனால் ரிங்குக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் தரணும் பண்ணுறதுக்கு, அப்போ தான் அது உண்மையாக ரிங் அது. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி able to bring in that perfection, do it well. ஸோ அது மலை மாதிரி இருக்குன்னு நம்ம தயங்க வேணாம், அச்சப்பட வேண்டாம், நம்மளால் முடியும், உன்னால் முடியும் தம்பி இருக்கு இல்லையா, முடியும். ஸோ தட் இஸ் ஜெர்மனி பண்ணி காட்டியிருக்கு, ஜப்பான் பண்ணி காட்டியிருக்கு. ஏன்னா ஜப்பானும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்கு, ஆனால் அதை ஒரு எடுத்துக்காட்டு யூனோ பிக் நேம்ஸ் லைக் டொயோட்டா அண்ட் சோனி, பட் அதுக்கு பேக் எண்டில் பண்ணதெல்லாம் lakhs and lakhs of small scale industries தான், micro medium small scale industries தான் இருக்கு. Actually backbone of industry is that is what all of you representing here. That is why we showed you that film. Now இது ஆத்மநிர்பர் பாரத் சொல்லச்சே நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமா அந்த தன்னம்பிக்கை வேணும். அதை இன்னைக்கு பாரதியாரே பாடிட்டாரு தன்னம்பிக்கை பற்றி. எம்ஜிஆரோட சினிமாலையும் இருக்குது, சிவாஜி சினிமாலையும் இருக்குது, கண்ணதாசன் பாட்டில் இருக்குது, எல்லாம் கேட்டுருக்கோம். ஸோ அது ஆனால் இருக்குது, செயலில் நம்ம தான் காட்ட முடியும், ஒருத்தரும் காட்ட முடியும். அதுதான் அதில் முக்கியம். இதில் நம்ம பாரத்ன்ற வார்த்தைக்கு ஒரு let us take ஒரு 3-4 minutes to understand the meaning of the word பாரத். நம்ம பாரதம் பாரதம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பாரதம்ன்ற வார்த்தைக்கு? என்ன அர்த்தம்? ஏன் பாரதம்னு சொல்றோம் நம்ம நாட்டையே? என்ன அர்த்தம்? பரதன் ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பேர்ல பரதன், அது ஒரு மெத்தட். வேற ஏதாவது நம்ம பார்க்க போனா வார்த்தை பாரதம்ல பானா ஒளி, பிரகாசம், பானுமதி, பாஸ்கரன், பானா லைட், என்லைட்டன்மெண்ட் லைட், ரதா அதோட பெண்பால் ரதி. ஸோ ரத்தின்னு என்ன அர்த்தம்? ரசனை. ரத்தி இஸ் ஆல் அபவுட் ரசனை இல்லைங்களா? ரசிக்கிறது ஒரு ஐட்டமை, அதான் ரதி. ரதி மன்மதன். ஸோ மன்மதன் மனசுலேருந்து அனுபவிக்கிறது. ஸோ ரதி. ஸோ யூ டிலைட். நம்ம ஆங்கில வார்த்தை டிலைட்ன்றோம். இன்னொரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், கொனாய்ஷியர்னு வாங்க. தட் இஸ் அழகா ஒன்று அனுபவிக்கிறது. ஸோ பாரதம்ன்றது என்ன அர்த்தம்னா a land that relishes knowledge. That is what we called ourselves. அந்த ராஜாவும் பரதன். ஏன்னா அவன் பாரத தேசத்தில் பிறந்ததுக்கு அவனும் பரதன். அது மாதிரி பல பரதன் இருக்கார். ராமரோட தம்பி பரதன், சகுந்தலாவோட பையன் பரதன், பல பரதன் இருந்திருக்காங்க நம்மளுக்கு. ஜட பரதன் அதுக்கு முன்ன புராணத்தில் பல பரதன் இருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் the idea is landே பாரதம், because a land that relishes knowledge. ஞானத்தை அனுபவிக்கிற தேசம், மக்கள் ஞானத்தை அனுபவிக்கிறோம் நம்ம. அதுதான் அதில் பாயிண்ட், நம்ம முக்கியமான பாயிண்ட். இதில் நீங்கள் பாருங்க, உலகத்தில் பல நாடு இருக்கு. எத்தனை நாடு இருக்கு சுமாரா உலகத்தில்? 190, 210 அந்த ரேஞ்சில் இருக்கு. சில பேர் நாடுன்றாங்க, சில பேர் நாடு இல்லைன்றாங்க. அதை பற்றி அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை. சுமாரா 200 வச்சுக்கலாம் ஆவரேஜா. வேற எவ்வளவு நாடு, எத்தனை கண்டம் இருக்கு? 6-7 கண்டம். அண்டார்டிகா சேர்த்துக்காதீங்க, 6-7 கண்டம் இருக்கு. சிவிலைசேஷன்ல ஒரு 40 சிவிலைசேஷன். இன்னைக்கு கடைசியில் பழைய இன்னைக்கு வாழறது ஜீவனா இருக்கு நம்ம ஒருத்தம் தான். நம்மளை தவிர வேற யாராவது நாங்க ஞானத்தின் மைந்தர்கள், ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? we are people of knowledge, we are people who relish knowledge. வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, நம்ம ஒருத்தர் தான் சொல்றோம். எவ்வளோ பாருங்க, அது நம்ம we are people of knowledge. அது தோல் கொட்ட வேண்டிய விஷயம் நம்ம சொல்லிக்கிறது. பாரதியார் சொல்றாரு இல்லையா, தோல் கொட்டுவோம்னு அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் a pride that we are knowledge seeking people. ஞானத்தை தேடி போறவங்க நம்ம. இது நம்மளே மொத்தம் சொல்லிட்டா போதுமா? ஞானத்தை தேடி போறோம்னு நம்மள சொல்லிக்கலாம். நான் தான் டாப்பு, மீதெல்லாம் டூப்பு. அது ரஜினிகாந்த் டைலாக். அது வேணாம் நம்மளுக்கு. உண்மையாவே நம்ம அப்படியா?
பார்க்க போனா இங்க ஒரு பாயிண்ட் அவர் மிஸ்டர் ஜெயேந்திரர் வந்து he said MSME he said the qualification is நம்ம ஃபைனான்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்கல, நம்ம எல்லாம் டெக்னாலஜி ஆங்கிள்லேருந்து தான் பார்த்துருக்கோன்னு. ஸோ ஆக்சுவலி யூ ஆல் ரெப்ரசென்ட் பீப்புள் ஹூ ஆர் ரெலிஷர்ஸ் ஆஃப் தட் நாலேஜ். யூ ஆர் அப்ரோச்சிங் பிஸ்னஸ் ஃப்ரம் நாலேஜ் தேன் ஃப்ரம் த காமர்ஸ். இந்த டெக்னாலஜி வில் கம் டு அ ஷார்ட் ஃபிலிம் இந்த எண்டு யந்திரத்தை கன்சிடர் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஐடியா இது சொல்லிச்சு நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் பாரத் சொல்லிட்டோம் நம்ம. ஒளி லைட்டு எது கொடுக்கறது? இந்த ஒளி லைட்டு நம்மளுக்கு நெருப்பு தருது, ஃபயர், க்ளோ. ஸோ பீப்புள் ஒர்க்கிங் வித் ஃபயர் ஆர் ஆல்சோ பாரத். அதனால தான் நம்ம பாத்திரத்தை என்ன சொல்கிறோம்? நம்ம பாத்திரம்னு தமிழில் சொல்கிறோம், ஹிந்தி, குஜராத்தி, மராட்டி, அசாமீஸ், பஞ்சாபிலாம் சொல்கிறோம் பர்த்தன். ஏன் அதுக்கு பர்த்தன்ன்றோம் பாத்திரமே? ஏன்னா நெருப்பு வச்சு தான் பண்ண முடியும் பாத்திரத்தை, நெருப்பில் பண்ண முடியாது. ஸோ ஃபயர் இஸ் நீடட். ஸோ பாத்திரம் பண்ணுறதுக்கு அதான் தான் பாரத். பர்த்தியோ குஜராத்தியில் பர்த்தியோ, எல்லா பாஷையில பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம அர்த்தம் பாத்திரம். அதுலேருந்து தான் யூ கெட் பார்கவம், பார்கவ், பார்கவி. ஒரு இண்டஸ்ட்ரி பேர் பார்கவி இங்க இருந்தது. க்ளோ, க்ளோ, ஃபயர், எஃபல்ஜன்ஸ். ஃபயர்ன்ற ஆங்கில வார்த்தை கம்ஸ் ஃப்ரம் பிருகு தான். ரூட் வேர்டு, எட்டிமாலஜிக்கல் ரூட் வேர்டு வேர் சொல்ல அங்கே தான் இருக்கு. அது வந்து நம்ம வந்து கிரேக்க மொழியில் போய் வரணும், அது வந்து அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அது வில் கட் ஷார்ட் வேறு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து வருது நம்மளுக்கு. இன்னொன்று பார்க்க போனால் உலகத்தில் நம்ம பார்க்க போனால் எந்த லேண்டில் வந்து வெயில் தேவையான சமயத்தில் இருக்குது? ஆப்பிரிக்காவில் போனால் வெயில் இருக்குது, ஆனால் பாலைவனம். நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா அங்கேயும் அந்த டிராபிக்கலில் இருக்குது, ஆனால் அது வந்து சமுத்திரம், சின்ன அந்த பனாமா ஸ்ட்ரிப்பு தான் இருக்குது. உலகத்திலேயே ஒன்லி பிளேஸ் நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர் வித் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பார்க்க போனால் அந்த ட்ராபிக்கல் லேண்ட் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ வி ஆர் இன் த ரைட் ஜியோகிராஃபிக்கல் பிளேஸ் டு ஹவ் த சன்லைட் ஃபார் 250 days in a year. If you can't have sunlight for 250 days and produce பண்ண முடியாது. ஆல் த ப்ரொடக்ஷன் வெறும் மேகம் மழை மாதிரி தான் பண்ண முடியாது. சில இடத்துல ட்ராபிக். ஸோ அது நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனால் நிறைய மழை இருக்கும், 200 நாள் மழை பிசு பெஞ்சுட்டு இருக்கும், ப்ரொடக்ஷனுக்கு கண்டியூசிவ் இல்லை. ஸோ வி ஆர் ட்ராபிக்கலி ரைட். ஸோ வி என்ஜாய் சன்ஷைன். ஸோ பானா வி ரிலிஷ் இட், வி ஆல்சோ என்ஜாய் த சன்ஷைன். நாலேஜும் என்ஜாய் பண்ணுறோம். நெக்ஸ்ட். ஸோ அவங்க வந்து நிறைய ரப்பர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஆனால் இங்கே தான் ரப்பர் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. ஆக்சுவலி ரப்பர் பார்க்க போனீங்கன்னா கோலாலம்பூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அங்கே வந்து 7 ரப்பர் செடி கொண்டு வச்சாங்க, நட்டாங்க. அது இன்னும் அந்த ஒரிஜினல் 7 செடி இருக்கு. கோலா கன்சார்ன்ற ஊரில் இருக்கு அந்த 7. அதுல தான் வந்து வெதர். ஸோ மலேசியா இஸ் பிக் இன் ரப்பர் பிகாஸ் பார்த்தாங்க அவ்வளோ மழை பெய்யுது, பிசு மழை பெஞ்சுட்டே இருக்காங்க, ரப்பர் வச்சா வருமேன்னு வச்சாங்க, ரப்பர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் அவங்க they produce the raw material, but the manufacturing happens in India. That is the beauty of it, which we'll see next. So and this was not just for rubber. The whole of Southeast Asia was and still is the place for tin. Tin வந்து அங்க தான் உலகத்துல மேக்ஸிமம் டெபாசிட் சவுத் ஈஸ்ட் ரீஜன் நிறைய இருக்கு. மலேசியா, அந்த ஹோல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பெல்ட். ஆனா அந்த டின்னை லெவரேஜ் பண்ணது நம்ம நாடு பாரத். அது தென் இந்தியா. சோ டின்னுக்கு என்ன சொல்வீங்க நீங்க பேரு தமிழ்ல? தகரம். இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. சோ டின்னை வந்து they have alloyed it. நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம இப்பதான் பார்த்தோம் மெட்டலர்ஜி. ஸோ இட் இஸ் பீன் அ லேண்ட் ஆஃப் மெட்டலர்ஜி அண்ட் அலாயிங். நிறைய ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாம் நம்ம பார்த்தோம், இப்போ நிறைய பேர் பண்ணுறோம். அது வந்து பிகாஸ் ட்ரெடிஷ்னலி we have excelled in metallurgy, we have excelled in alloying more than just plain metallurgy. அதனால இந்த வெண்கலம், டின்ன கலம், அந்த அதுலேருந்து வர கலவை வெண்கலம், வெண்கலம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிராஸ், பிரான்ஸ் எல்லாம் fundamentally we specialized. And unnurna sometimes if possible we can have a separate lecture on how we have given impetus to the bronze age of the world. ellarum bronze age சொல்றாங்க, பட் அந்த bronze age க்கு மூல காரணம் பாரதம். ஸோ உலகத்தில் ஏஜ் வந்து ஸ்டோன் ஏஜ்,
கல் தோன்ற மண்றோல காலத்தில் சொல்லுவாங்க ஸ்டோன் ஏஜ்னுவாங்க, அப்புறம் அயர்ன் ஏஜ்னுவாங்க, பிரான்ஸ் ஏஜ்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இன்புட் வேணும், அதனால அந்த ஏஜ் சொன்னாங்க. நம்ம தான் முதல் நாள்னு பண்ணிட்டே இருந்தோம். அதை நம்ம முதல் நாள்னு பண்ணியிருந்தோம் கொடுமணல்ல ஈரோடு பக்கத்தில், நம்ம அதான் பண்ணியிருந்தோம். நம்ம பிரான்ஸ் பண்ணியிருந்தோம், பிராஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஆர் த சோர்ஸ் ஃபார் இட், ஃபார் மேக்கிங் இட் இன் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கல. டிஸ்கோ ஸ்டார்டட் ஒன்லி இன் 1890s. அதுக்கு முன்ன அதுக்கு டிஸ்கோ ஸ்டோரி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் அது முக்கியமான ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ டைம் இருக்கோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எப்போ பசிக்க சொல்ல அப்போ ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா எங்ககிட்ட ஜாஸ்தி கண்டென்ட் இல்லை, ஒரு 500 ஹவருக்கு தான் கண்டென்ட் இருக்கு, ஜாஸ்தி இல்லை. நாங்கள் ஜாஸ்தி புஸ்தகம் எழுதல, ஒரு 100 சில்லற புஸ்தகம் தான் எழுதியிருக்கோம். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் இந்தியான்ட்டு. நீங்கள் கோல்டு ஃபாலோ ஸ்டீல் ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லலை, வேற சொன்னாங்க. அதனால தான் இவங்க முதல்ல 8 பேர் இருந்திருக்காங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு 718 719 படம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். எல்லாம் யூடியூப்ல இருக்கு, பார்க்கலாம். ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம் ஒரு நாள் பற்றியும். ஆர்டிக்கல் இருக்கு, அது ஒரு 725 740 ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். இது இருக்கும், அது இருக்கு பார்க்கறதுக்கு. அது ஒரு ஒன்றாவது எழுதியும் இன்னும் கொஞ்சம் தான் பாரதத்தை பற்றி எழுதியிருக்கோம், கொஞ்சம் தான் எழுதியிருக்கோம் ஃபீல் பண்ணுறோம். இவ்வளோ எழுதப்பறம் கொஞ்சம் தான் எழுதியிருக்கோம், ரொம்ப சொல்பமாக எழுதியிருக்கோம். நாங்களும் லகு தான் எழுதியிருக்கோம், நாங்கள் எதுவும் லகு தான் இதுல அப்புறம் கூட. ஸோ நாங்களும் லகு உத்யோக் பாரதியில மெம்பர் அவ்வளோ பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மை. ரொம்ப ஹியூமிலிட்டியோட ஃப்ராக்சராக சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ இருக்கு. அதான் நம்ம சொல்கிறோம். அது அவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க நிற்கிறது, கட்டுறது கல்லாத உலக. அதுதான் உண்மை. அது சந்தேகமே. அன்னைக்கு சொன்னதும் உண்மை. இதை வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் when he went to give the lecture in Oxford, கேம்பிரிட்ஜில் மாஸ்டர் மைண்ட் ஒரு லெக்சர் இருக்கும். அங்கே பெரிய ஃபேமஸ் லெக்சர், மாஸ்டர் மைண்ட் லெக்சர் சீரீஸ். அவங்களுக்கு அப்போ 1950s இருந்து 60s அவர் போய் கொடுக்க போனார் ஆஸ் அ ப்ரொஃபஸர். அவர் அந்த லெக்சரில் அவர் இவ்வளோ ஞானியாக இருக்கீங்க நீங்கள், எல்லா ஞானமும் கரைச்சி குடிச்சா கேட்டாங்க அவரை. அதுக்கு ஆங்கிலத்தில் அவர் பதில் சொன்னார், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் இன் அ பீச் ஆஃப் நாலேஜ்னாரு. அவர் ஆங்கிலம் சொன்னார். என்ன சொன்னார் அவர்? பேசிக்கலி அவையோட கதையை ஆங்கிலம் சொன்னார். அவ்வளோதான் சொன்னது அவர். அதான் உண்மை. அது ஸோ இது வந்து நம்ம பாட புத்தகத்தில் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் புஸ்தகத்தில் இல்லை. எங்கே தெரியுமா இருக்கு? யாரோட புஸ்தகத்தில் தெரியுமா இருக்குது? சிங்கப்பூர் கவர்மெண்ட் புஸ்தகத்தில் இருக்கு. இதே எக்ஸாம்பிள் ஜப்பான் எஜுகேஷன்ல இருக்குது. நம்ம யூஸ் பண்ணலாம், அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு குறை இல்லை, சந்தோஷப்படுறோம். நம்ம பெருமை நம்ம பண்ணோம். அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அவங்களோட டாக்குமெண்ட் இருக்க வச்சிருக்கேன் நான் காட்டுறது. ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து we wanted to talk to you ஏன்னா இவர் ராம் பிரகாஷ் ஜி வந்து இந்த ரோல் ஆஃப் MSMEs in ஆத்மநிர்பர் பாரத்னு he said can you talk on this subjectனு. ஸோ 2 ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்க விரும்பினோம் நாங்கள். அண்ட் which is how we have compiled some of the facts from all our compilation. ஒன்று வந்து இந்த MSME இப்போ கூட நம்ம ப்ரெசன்டேஷன் பார்த்தோம். அதில் வந்து 1994லேருந்து MSME இருக்குது, அந்த கான்செப்ட் ஆஃப் MSMEs எல்லாம் வந்திருக்கு நம்ம பார்த்தோம். பட் MSMEங்கிற கான்செப்ட் இந்த 4 வார்த்தை 4 ஆல்ஃபபெட்ஸ் ஆக்ரோனிம்லேருந்து தான் வந்துதா நம்மளுக்கு பாரதத்தில். ஹவு ஹேவ் வி ஹேண்டில்ட் MSME? வாட் ஹஸ் பீன் த ரோல் ஆஃப் MSME? ஏன்னா அது புரிஞ்சுட்டாலே you will be able to surmount half the challenges that you face, point 1. And இன்னொன்று அவர் சொன்னார், இன்னைக்கு இந்தியாவோட 35% GDP is coming from MSME. But what will you say if you say that the world's GDP la 33% was India's and the entire was MSME? For 3,000 4,000 years till 1750 India was giving 1/3 of the world GDP. So 2 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து MSME ஓட ரோல் so far in history. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன லெசன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து how do you go forward? I mean, how did these MSMEs succeed? ஸோ அது வந்து அந்த ஆஸ்பெக்டையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ that is the angle in which we have put forth some of the data about our civilization. And அவர் சொன்ன மாதிரி இப்போ அயர்ன் அண்ட் ஸ்டீல் நம்ம பார்த்த மாதிரி குவிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம 2-3 see நம்ம சொல்றோம் இல்லை, ஸ்டீல் சொல்றோம். இந்த ஸ்டீல் ஐடியாவே இந்தியா தான் உலகத்துக்கு கொடுத்ததுன்னா நம்ம நம்புவோமா?
நம்ம தான் கொடுத்தோம். பிகாஸ் மார்க்கோ போலோ when he says the ஒந்தனீக் ஹுந்துவானி பாருங்க ஹுந்து ஹிந்து ஸ்டீலே நம்ம தான் கொடுத்தோம்னு சொல்றோம். மார்க்கோ போலோ எழுதச்ச எப்போ அது என்ன சொல்றது, அந்த ஸ்டீலுக்கு நீங்க ஆங்கிலத்தை பேர் ஊட் ஸ்டீல்னு பேரு. ஏன் வெள்ளக்காரன் வாயில உருக்கு உக்குன்னு வாயில வரல, அவன் நாக்கு பெறல, அவன் நாக்கு மடிஞ்சு சொல்லல, அதனால அவன் என்ன பண்ண அந்த ஊட்ஸ்ட்டாத நம்ம என்ன சொல்றது ஊட்ஸ் உருக்கு உக்கு, அதான் கரெக்ட் பேர் அந்த ஸ்டீலுக்கு. இது எங்க நம்ம வந்து ஓல்டஸ்ட் ஃபர்னஸ் இருக்குன்னு பார்த்தா இது ஸ்டீல் ஓல்டஸ்ட் ஃபர்னஸ் இஸ் at a place called Kodumanal near Erode. That is where it is in the அந்த நதி வருது இல்லையா, அது திருப்பூர் வழியா ஒரு நதி வருது நொய்யல், அதோட கரையில் அது வந்து சேரநாட்டு ஏரியாவில் அங்கே தான் அந்த ஓல்டஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம. ஸோ வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் ஹை கார்பன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இஸ் இன் தமிழகம். there is no doubt about it. ஆனால் நம்ம அதை பற்றி பெருமை கொள்கிறோமா? இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. பாருங்க, ஸோ the origin of steel is very clearly in Adichannallur, Hallur and different ironage sites in Tamil Nadu and all over பாரதம். இதை பற்றி நிறைய டேட்டா இருக்கு, எங்களோட வெப்சைட்ல இருக்கு, போய் பார்த்துக்கலாம், எங்கள் புக்கில் இருக்கு, படித்து பார்த்துக்கலாம். இது பாருங்க, ஒரு ஸ்டோரி பாருங்க. இது சலாவுதீன் ஒரு பெரிய அரபிக் ராஜா. அந்த ராஜா வந்து அவர் வந்து டமாஸ்கஸ் சோடுன்னு வச்சிருந்தாரு. அதான் சப்போஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சோட் டமாஸ்கஸ் சோடுன்ட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்டோரிக்கு வர அதுக்கு முன்ன சத்ரபதி சிவாஜி ஓட ஆர்மி இல்லைன்னா ராணி மங்கம்மாவோட ஆர்மி, யாரோ செல்லம்மையா எந்த ஆர்மி எடுத்தாலும் என்ன வெட்டச்ச என்ன சொல்லுவாங்க, ஹர் ஹர் மகாதேவ் இப்படிதான் சொல்லி வெட்டுவாங்க இல்லையா, இன்னொருத்தர் தலையை சீவச்சு. சத்ரபதி சிவாஜி, தானாஜி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சாம்பாஜி, சர்ஃபோஜி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதான் வார்க்கரை. பர்ஷியாவில் வாட்ஸ் அ வார்க்கரை, வெட்ட தலையை வெட்டச்சே, ஜவாபே ஹிந்த் அங்க எழுதி பாருங்க. அப்படின்னா ஜவாப்னு என்ன அர்த்தம், பதில். ஹிந்துன்னு என்னது, இந்தியா, பாரதம், ஹிந்த். ஜவாபே, தட் இஸ் ஐ எம் ஆன்சரிங் யூ வித் an இந்தியன் sword. என் பதில் இந்திய வாளால இருக்கு. ஸோ தட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் இட். நம்ம அதுக்கு ஒரு ஏதோ ஒரு தமிழ் சினிமா பாட்டு கூட இருக்கு, ஹரிச்சந்திர சொல்லு இந்த வாள், அதெல்லாம் ஒரு பாட்டே இருக்கு. ஐம் ஷூர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க அந்த பாட்டு யூடியூப்ல, அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டு கேள்விப்பட்ட அதில் வரும். ஸோ த ஐடியா பாருங்க, இட் இஸ் மெட்டலர்ஜி இஸ் innate only to India. That's a fact. So in the Damascus sword இருக்கு, there's a film actually in Damascus sword. You want to play it or I'll just tell the story. இதெல்லாம் யூடியூப்ல ஃபிலிம் இருக்கு, போய் பார்க்கலாம். அந்த 70 ஃபிலிம்ல நீங்க தான் பாருங்க, மிட்டாய் கடை மாதிரி திறந்து விட்டேன், எந்த மிட்டாய் நீங்க தான் போய் தேடி எடுத்துக்கணும். இப்போ தப்பான மிட்டாய் எடுத்து பார்த்தாலும் தப்பு இல்லைன்னா அது ஒரு 3 நிமிஷம் தான், எதுவும் தப்பு இல்லை, அதில் எல்லா மிட்டாயும் பார்க்கலாம். இந்த டமாஸ்கஸ் சோடு இருக்கு இல்லையா, இது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் டமாஸ் அந்த ஊர் மொழியில் அராமிக், அப்போ அராமிக் மொழி இல்லை, டமாஸ் என்ன அர்த்தம்னா வேவி பேட்டர்ன் அர்த்தம், வேவ் பேட்டர்ன் அர்த்தம், அதான் டமாஸ்ன்ட்டு. ஸோ தட் இஸ் த டமாஸ். ஸோ வாட்டரி பாருங்க எப்படி இருக்கு பேட்டர்ன், எப்படி பாருங்க ஸ்டீலில். இது நம்ம இந்த பேட்டர்ன் இஸ் வெரி யூனிக் டு அவர் அவர் உருக்கு ஸ்டீல், உக்கு ஸ்டீல், தி பேட்டர்ன் வெரி யூனிக் இந்தியன் பேட்டர்ன் டு ஸ்டீல். அதனால அந்த பேட்டர்ன் பேர் டமாஸ்ன்னு பேர் அவங்க மொழியில். ஸோ இத ட்ரேடிங் பிளேஸ் பிகேம் டமாஸ்கஸ். நீங்க சில பேர் துபாய் போயிருப்பீங்க, உங்களோட இந்த 40-50 பேர் ஒரு 5-6 பேர் போயிருப்பீங்க. துபாயில் சில கோல்டு ஜுவல்லரி விற்பான் ஏர்போர்ட்டில். அந்த கோல்டு ஜுவல்லரி டிசைன் பேர் தெரியுமா, டி டமாஸ். நெட்டில் பாருங்க கிடைக்கும், டி டமாஸ்ன்னு கிடைக்கும். ஏன்னா அந்த பேட்டர்ன்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, வேவிய பேட்டர்னாக பெண்டாக கர்வாக இருக்கும். ஸோ டி டமாஸ் சப்போஸ் பி வெரி ஃபேமஸ் ஜுவல்லரி. ஒன்றும் இல்லை, நம்ம கிட்டேருந்து நம்ம வாள்லேருந்து டிசைன் எடுத்து அவன் அதை போட்டு இன்னைக்கு விற்கிறான், நம்மகிட்டே விற்கிறான் டி டமாஸ்ன்ட்டு ஜுவல்லரி. அதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி, ஸோ இது வாட்டரி பேட்டர்ன் ஆஃப் த சோட். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு பாருங்க எப்படி சொல்ல பாருங்க, சின்ன எறும்பு கட்டெரும்பு போன மாதிரி இருக்கு டிசைன்றாங்க. This is Indian sword made with Indian steel.
ஃபார் thousands of years. நீங்கள் அதை கேட்டீங்களா எப்படி ஹவு டஸ் ஸ்டீல் ஃபாலோ பண்ணணும் இதுதான். பிகாஸ் we are making this only we are making steel. இது பேர் ஸ்டீல் பண்ண தெரியாது. இந்த மாதிரி that's the reality. And அலெக்சாண்டர் வந்தார், போரஸ் கிட்ட தோத்து போனார். அலெக்சாண்டர் வந்தார், போரஸ் கிட்ட தோத்து போனார். என்னப்பா தப்பாக ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லை, அலெக்சாண்டர் போரஸ் கிட்ட தோத்து தான் போனார். அதான் கிரேக்க புக்கில் எழுதியிருக்கு, அதான் ரஷ்யா புக்கில் எழுதியிருக்கு, அதான் பிரெஞ்சு ஹிஸ்ட்ரி புக்கில் எழுதியிருக்கு, அதான் இங்கிலாந்து ஹிஸ்ட்ரி புக்கில் அதான் எழுதியிருக்கு. ஒன்லி இந்தியா ஹிஸ்ட்ரி புக்கில் தான் மாவீரன் அலெக்சாண்டர் போரஸை ஜெயிச்சார்னு இருக்கு. ஏன்னா வெள்ளைக்காரன் எழுதிச்ச he cannot write that a white man was defeated by a brown man. So he has to shift the change the story to say a white man defeated a brown man and pardoned him. ஸோ கதையை மாற்றி எழுதி கொடுத்தோம். தோசையை மாற்றி போட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம திருப்பி மாற்றி போடுறதுக்கு 70 வருஷம் ஆச்சு. அதில் காஞ்சி போயிட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அவர் வரைச்ச என்ன பண்ணார்? he didn't ask for gold or steel. The defeated Alexander சில்வர் கூட கேட்கல. அவர் என்ன கேட்டார்? இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு ஸ்டீல் கொடுன்னு கேட்டார். he wanted because steel, so 100 talents தோலா மாதிரி நம்ம வீசை இடம் இருக்கு, அது மாதிரி 100 talent ஸ்டீல் தான் இந்தியா வாங்கி போனார். this is recorded by Catasus and Quintus Curtius. And 326 BCE 2300 வருஷம் முன்னாடி, 5000 வருஷம் முன்னாடி இல்லை 2000 வருஷம் முன்னாடி என்ன கேட்டார்? இந்தியாவில் விலை உகந்தது, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் என்னது? ஸ்டீல். ஏன் ஸ்டீல் வேணும்? சண்டை போடுறதுக்கு. இதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய போர்லாம் பேசுறோம், மகாபாரத யுத்தம்லாம் பேசுகிறோம், அப்புறம் வந்து ராவணன் யுத்தம்லாம் பேசுகிறோம் இல்லை. கிரேக்க நாட்டில் அவங்க இருக்கிறதுல பெரிய யுத்தம் எதுன்னா தெர்மோஃபிலேன்னு ஒரு யுத்தம். தெர்மோஃபிலே யுத்தத்தில் that's the biggest warfare that they happened in ancient Europe, like oldest recorded warfare. 5th century BCE. That is half the time of Mahabharata. Before Alexander. அதனால தான் அலெக்சாண்டரே கேட்குறார் இந்த ஸ்டீல் வேணும்னு. ஸோ அந்த தெர்மோஃபிலே பேட்டில் ரெண்டு பக்கமும் அந்த போர் கொள்ற ரெண்டு சைடுமே என்ன யூஸ் பண்றாங்க? இந்தியன் ஸ்டீல். ஒருத்தரை வெட்டிக்கிறதுக்கு both of them using Indian steel. In Thermopylae battle in Greek நாட்டில் in Macedonia. அப்போ look at the amount of export return of Indian steel 200 years before Alexander. For him to come and ask for this. Now இது ஸ்டீல் பற்றி பேசிட்டோம் போதும், நிறைய இருக்கு ஸ்டீல் பற்றி. ஃபிலிம் இது பாருங்க, look at this wood steel. Why is this wood steel famous? Go back one slide. Why is this famous? Because it is a high carbon steel. It's a high carbon steel. That's unique. Some of you people are all in the field of so that is, and 1.2 to 1.8% we had induced carbon into the steel through a process, and which is what it's unique to our steel. The details எல்லாம் இருக்கு. It's not the place. So how they manufacture, and go back one slide. என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்களா நம்மகிட்ட நிறைய வாழை மரம் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வச்சு இன்றைக்கி அதில் தேஜஸ் வச்சு பார்த்தேன், நிறைய வாழை மரம். திருச்சிக்கு அந்த பக்கம் வந்து உத்தமர் கோயிலுக்கு நிறைய இதுதான் பார்த்தேன், இந்த வாழைத்தோப்பு தான். என்ன பண்ணாங்க இவங்க? இந்த ஸ்டீலு கத்தி எடுத்து வாள் எடுத்து அந்த வாழை இலைக்குள்ளே வச்சாங்க. என்ன ஆகும் அப்போ? வாழை இலையில் வாட் இஸ் த நியூட்ரியன்ட்? potassium. The potassium from the வாழை இலை gets as nanoparticle into the steel. These are the things which எல்லாரும் iron pillar மட்டும் பத்தி பேசிட்டு இருக்காங்க, and then how it doesn't rust எல்லாம். So these were ways in which they had made our steel products rust proof, organic ways of making it rust proof. And இது மாதிரி நிறைய விஷயம். இது வந்து வராகமிஹிரா, he writes one whole section called khadga lakshanam. khadgamna sword. So khadga lakshanam, khadgathukku enna lakshanamnu he has given a whole lot of information. So நிறைய பேர் நீங்கலாம் ஸ்டீல்ல இருக்கிறவங்க, you all can go through those kind of texts and pick up lot of insights from that. So இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் கலெக்ஷன் தான் இருக்கு. பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கு எப்படி பண்ணுறதுலாம். ஸோ டேட்டா இஸ் அவைலபிள் வித் அஸ், ஹவு டு மேக் யூனிக் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதில் ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ். நார்மல் ப்ராடக்ட் இஸ் ஹையர் வேல்யூ ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் லுக் அட் இட். ஸோ அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இட் ஹஸ் கான் அப் டு க்ரீக். நவ் வி ஹவ் எக்ஸ்போர்ட்டட்.
Okay, and even till as late as 1600s, look at the amount of steel that was being exported. 10,000 ingots of woods was exported from Coromandel Coast to Persia. This indicates production of woods on an industrial scale predating the industrial revolution of Europe. So What did industrial revolution actually, so இது வந்து you have to read between the lines also. So industrial revolution, what did it lead to? Industrial revolution ஓட mass scale production. Mass production, huge factories, huge mills, centralization, correct word she's using. But what we are doing is, we were doing that same quantity of production, but in a decentralized way. நம்ம quantity of production பாத்துங்க, 10,000 ingots going from east coast alone to Persia. I mean, பல ஊருக்கு போயிருக்கு. So the scale of production was world level, but production was in a decentralized way. Because we had many centers of production. These are some of the few that travelers have observed. Zinc. So இதெல்லாம் next go to zinc. Go back. நம்ம வந்து அடுத்து zinc. Do you know the problem with zinc production? Zinc is very, nobody in the world produced metal வந்து till Doberman produced it in 1758, nobody was producing it in this quality in the world. So only 200 வருஷம் என்ன இருக்கு, only we are producing. சரி, இந்த பல்ப் எல்லாம் இருக்கு, இந்த லைட் எல்லாம் இருக்கு. What is needed for all this? Filament. யார் பண்ணி கொடுத்தாங்க இந்த filamentலாம் first? Want to show that slide? Is it there? Who was making these filaments for us? The world first year பண்ணது filament. Look at the Michael Faraday. இல்லையா? While England was exporting English steel to India, Michael Faraday wanted the best steel to produce his filament. So he imported Indian wood steel. So Indiaக்கு inferior British steel கொடுத்தாங்க. ஆனா இங்கிலாந்துல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்தியன் ஸ்டீல் வாங்கிட்டாங்க. So if you have today that is because of this. இதெல்லாம் that was the quality. Now let's quickly go to zinc. and time கம்மியா இருக்கு. Quicker பண்ணலாம். Zinc, see, it's a very difficult metal to smelt. ரொம்ப கஷ்டம், கடினம் zinc ஸ்மெல்ட் பண்றது. இது பாருங்க, I'll show you an example எப்படி பண்ணாங்கன்ட்டு. So zinc என்ன ஆகும்னா, it's the temperature gap between it becoming melting between when it melts and when it vaporizes. That window is very small at high degree. And on the small window la you have to capture the vapor and condense it. Illata you will not get the zinc metal. கிடைக்காது. So in the சின்ன விண்டோல பண்றது, people all over the world were finding it very difficult. They didn't know how to do. So நம்ம என்ன பண்ணினோம், பிரச்சனை உலகத்துக்கே அது பிரச்சனை. சால்வ் பண்ணது யாரு? கொரமாண்டல் கோஸ்ட்ல இருக்கவங்க தான். தமிழ், தெலுங்கு, இவங்க தான் சால்வ் பண்ண. எப்படி சால்வ் பண்ணாங்க பாருங்க. One of the most difficult metal, it's a marvel of metallurgy. இந்த ஜிங்கை பண்றது என்ன பண்ணா தெரியுமா? It's the most difficult metal to smelt. பிரச்சனை தலைக்கீழ பண்ணிட்டான். பிரச்சனை தெரியும், அதனால தலைக்கீழ பண்ணிட்டான். என்ன பண்ணான்? ஃபர்னஸ் தூக்கி மேலே போட்டான், ரிசீவிங் சேம்பரை கீழே போட்டான் வாட்டர்ல. ஸோ யூ காட் இட். அதுக்கு ஒரு அந்த யந்திரத்துக்கு ஒரு பேர் கொடுத்தான். இது வந்து கத்திரிக்காய் மாதிரி பிரிஞ்சால், ஒரு பிரிஞ்சால் மாதிரியும் பண்ணி, பிரிஞ்சால் ஷேப்ல பண்ணி ஃபர்னஸை தூக்கி மேலே போட்டுட்டு he received all the zinc before it vaporizes. So அது மெல்ட் ஆன உடனே it would fall out. இங்கெல்லாம் ஓட்ட வச்சிருந்தா, ஸோ இங்கே ஓர் வந்து மெல்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்லி it would fall down and they caught it in this cooling chamber immediately. So இந்த ஜிங்க்குக்கு நம்ம தமிழ்ல என்ன பேரு? துத்தநாகம். இதை என்ன தெரியுமா, நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலத்துல இருந்து சேர சோழ பாண்டிய காலத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலாந்துல ஜிங்க்குக்கு என்ன பேர் தெரியுமா? இங்கிலீஷ்ல ஜிங்க்ன்ற ஒரு ஜெர்மன் வேர்டு. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா பேரு? டட்டி. TUTTY. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது பேர் டட்டி. ஏன் டட்டின்னு வந்ததுன்னா, இந்தியா வந்து இந்த தொழில்நுட்பத்தை
4000 வருஷம் யாருக்கும் தரவே இல்லை. நம்ம கொரமாண்டல் கோஸ்ட், ராஜஸ்தான், இங்கே கொஞ்சம் கர்நாடகாவில் நம்ம பண்ணியிருந்தோம். வேறு யாருக்கும் தெரியாது எப்படி பண்ணுறது, ஜிங்க் பண்ணுறது தெரியாது. அந்த we are exporting millions of tons of zinc உலகத்துக்கே பண்ணியிருந்தோம் நம்ம. நெக்ஸ்ட் லைஃப் போய்ட்டு. ஸோ சைனாக்காரன் மிங் டைனாஸ்டி அப்போ 1552 வந்து ஒருத்தன் வந்து இதை பார்த்து கற்றுண்டான் எப்படி பண்ணுறது இது ஜிங்கன்ட்டு. இங்கே தான் கொரமாண்டல் கோஸ்ட்லன்னு கற்றுண்டு போய் அங்கே போய் தொத் நாக் அப்படின்னு பேர் வச்சான். தொத்தாமோ தொத் நாக். எங்கேருந்து வந்து தொத் நாக்னு பேர் எங்கே வந்தது? துத்த நாகம்ன்ற பேரை தொத் நாக்னு வச்சுட்டு அதை பர்ஷியனில் துத்தியா. நம்ம என்ன பர்ஷியாவுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் துத்தியான்ட்டு. நம்ம துத் நாகம் துத்தியா அது எடுத்து அங்கே எடுத்து போய் ஸோ அங்கேருந்து வந்த பேர் தான் அது துத்த நாகம். பாருங்க நம்ம பேர் நம்ம. ஸோ டெக்னாலஜி இஸ் அவர்ஸ். ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் வி ஹெல்ட் த ட்ரேட் சீக்ரெட்? ஃபார் 4000 5000 இயர்ஸ் டில் 1550. திருப்பி எங்கள் வெள்ளக்காரன் வந்தான், நம்ம தரல, டெக்னாலஜி தரல. என்ன பண்ணா இந்த இவன் பாருங்க, இந்த அடுத்த ஸ்லைடில் பாருங்க. இவன் தான் வந்து வில்லியம் சாம்பியன் ஆஃப் பிரிஸ்டல். இவன் இந்தியாவுக்கு வந்து கேட்டால் கொடுக்கல. ஸோ சைனா போனான் அவன். நான் அங்கே போய் கற்றுக்கிறேன்ட்டு அவன் கற்றுண்டு 1740 the first time they made a zinc foundry in Britain. Till then they did not have a zinc foundry anywhere in the world except in India and a little bit in China. So zinc was a monopoly with us for thousands of years. And why Iron do you need steel, zinc? Why is zinc important? இன்னைக்கு of course நம்மளுக்கு zinc தேவை, ஏன்னா ஜிங்கோ விட் சாப்பிடணும். விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு zinc தேவை. சாரி, நான் ரஸ்டிங். பட் அது எதில் போகிறது? டு கிவ் தட் நான் ரஸ்டிங் குவாலிட்டி. good answer, but why? Copper and zinc gives you brass and non-rusting quality, and therefore they used brass for lot of seafaring equipments, instruments. அதுக்கெல்லாம் zinc-உம் காப்பரும் சேர்த்து they started using it. Seafaring வேணும் உங்களுக்கு, brass வேணும். all your seafaring equipment was brass. Seafaring க்கு நம்ம வந்து who are the world expert in seafaring? Seafaring, what do you call the English word for it? Navy, navigate, navigation. தமிழ் வார்த்தை என்ன? நாவாய். எங்க இருந்தது வார்த்தை? நாவாய். சம்ஸ்கிருதத்தில் நாவ், தமிழ்ல நாவாய், ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம வந்து வார்த்தை இது பாருங்க. நம்மளோட சோழ எல்லாரும் PS1 PS2 பார்த்துருக்கீங்களா? சில பேர் PS1 மட்டும், சில பேர் PS2 பார்க்கணும். ரைட். சில பேர் PS5 விளையாடுவாங்க, சில பேர் அது வேற விஷயம். ஸோ த பாயிண்ட் இஸ் நவ், வாட் இஸ் த மெயின் திங் இன் PS1 and 2? ஷிப்பிங். கோயிங் ஃப்ரம் ஹியர் டு இலங்கை ஆர் மலையா எல்லாம் போகிறது ஷிப்பிங். சோழ நாட்டு, ராஜராஜ சோழா, ராஜேந்திர சோழா 1 2 எல்லாம் இருக்கு இல்லையா? வி ஹேட் அ provincial capital for the Cholas other side of the Bay of Bengal in the place called இதில் கடாராம் கொண்டான். ஒரு டைட்டிலே உண்டு, கடாராம் கொண்டான்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து கெட்டான்றோம் நம்ம. அது ராஜராஜ சோழா, ராஜேந்திர சோழா. ஸோ கடாரம் கொண்டான். ஸோ தே ஹேட் திஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்க, அவங்க இந்தியன் நேவிகேட்டர்ஸ், அதுவும் தமிழ் நேவிகேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? லுக் அட் தி அரகன்ஸ், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. They are calling Bay of Bengal a large lake. The Chola navigators, they are calling Bay of Bengal a large lake. அத்தனை வாட்டி போயிட்டு வந்துருக்காங்க, அங்கே வாரம் போயிட்டு வந்துருக்காங்க. நம்ம வந்து சென்னைக்கும் திருச்சிக்கு போயிட்டு வர மாதிரி. That was the frequency of navigation. So you needed all this sea equipments to navigate. So you needed all the metallurgy to go with it. So go to Big Five straight. So இதெல்லாம் பண்ணணும். So we were actually experts in 5 items industrially. I don't know how much time I have. You must only control and tell me, sir. As I said, I have only 500 hours of content. So I'll just take one point. We have something called Big Five in India. ஆக்சுவலாக பிக் ஃபைவ்ங்கிற அந்த டெர்மினாலஜியே எப்படின்னாக்க, ஆஃப்ரிக்காவில் தில் டாக் அபவுட் பிக் ஃபைவ். இந்த பிக் ஃபைவ்னாக்கா உடனே இட்ஸ் சப்போஸ் டு சே ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, கென்யா. அண்ட் ஆஃப்ரிக்காவில் எதுக்கு பிக் ஃபைவ்? பிகாஸ் இட் இஸ் பிக் ஃபைவ் as a கேம். Elephant,
பைசன், ரைனோ, லயன், சீட்டா. இதுதான் பிக் 5 உங்களுக்கு. இந்தியாவில் பிக் 5 இருக்கு நம்மளுக்கு. இது வந்து கேம், ஷூட் பண்ணுறதுக்கு கேம்னு வாங்க. அது 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 ஷூட் பண்ணுறதா கேம், ஆனால் அது பேரே கேம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஒரு பிக் 5 பாருங்க, நம்மளோட பிக் 5 பாருங்க, பாரதோட பிக் 5. மெட்டல் சொன்னோம், நம்ம இப்போ ஸ்டீல், ஜிங்க், காப்பர் பார்த்தோம் நம்மளது. ஒன்று அடுத்து வந்து காட்டன் அண்ட் சில்க். சில்க்னா சைனான்னு சொல்லாதீங்க, சில்க் இஸ் ஆல்சோ இந்தியன் ஒன்லி, நாட் சைனீஸ். அவர் சில்க் எக்ஸ்போர்ட்ஸ் கோயிங் 2000 years பிஃபோர் சைனீஸ் சில்க். அது ப்ரூஃப் இருக்கு, எங்கள் புக்கில் இருக்கு, ஃபிலிம் இருக்கு, பாருங்க. 1 hour ஃபிலிமே இருக்கு சில்க் பற்றி. அதே மாதிரி நாவாய், நேவிகேஷன், அப்புறம் டைஸ், இண்டிகோ அண்ட் ரெட் மேடர், திஸ் 2 we are producing, and sugar and spice. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, இதில் காட்டன் வந்து இந்தியா கேவ் காட்டன் டு த வேர்ல்டு. நீங்கள் சொன்னால் யாராவது நம்புவீங்களா? வேர்ல்ட் டிட் நாட் நோ அபவுட் காட்டன் till India gave cotton to the world. இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்பீங்க நீங்கள். ஒரே ப்ரூஃப் தான் சொல்வேன். எத்தனை பேருக்கு ஒரு ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் தெரியும்? யார் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் தெரியுமா? அந்த சப்ஜெக்ட் பேர் ஏன் ஹிஸ்ட்ரின்னு வந்தது? ஹிஸ்ட்ரிக்கு ஏன் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பேர் வந்தது? ஏன்னா ஒரு கிரேக்க ஆளு ஹெரோடோட்டஸ் ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு. அந்த புஸ்தகம் பேர் ஹிஸ்டோரியா. அந்த ஹிஸ்டோரியா புஸ்தகம் எழுதிச்சு, அதில் நிறைய விஷயம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புஸ்தகம் பேர் தான் ஹிஸ்ட்ரின்னு வந்தது. இதுதான் அந்த புக்கு. அதில் என்ன எழுதுறாரு அந்த புக்கில்? இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் தட் இண்டியன்ஸ் க்ரோ ஷீப் உல் ஆன் பிளான்ட்ஸ். வியப்பா இருக்கு, பாரத தேசத்தில் ஷீப் உள்ள, தட் இஸ் ஆமா செம்மறியாடோட இது உள்ள செடியில் வளர்க்குறாங்கப்பா அப்படின்றார் அவரு. So that means he did not know about cotton. So we gave cotton, so referring to cotton. So cotton word is a Greek word. 400 BC. This is 50-100 years before Alexander period. They did not know cotton. அப்போ அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதாவது ரெக்கார்ட் பண்றாரு அதை. அண்ட் அதுக்கு முன்ன பாருங்க, சிச்சேரியோ பாருங்க, அதுக்கு முன்ன. This is Cicero writing in the Roman Senate. இது வந்து அதுக்கு 300 வருஷம் கழிச்சு. Roman Empire is losing so much gold to India. ஏன் தெரியுமா? We are importing cotton from India. So we are paying 20 million gold coins to India every year to bedeck the Roman women in cotton. அது இது சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். 10 trillion economy இன்னைக்கு நம்ம ஆக பார்க்குறோம். அன்னைக்கு பாருங்க, every year 20 million gold coins of those times from Roman Empire 2000 years ago நமக்கு வந்துருக்கு. இதுல ஒரு point for cotton, cotton accounting for iron, steel and various other big 5 products. இதுல ஒரு இன்னொரு பிரச்சனை வேற தெரியுமா? இதுல காட்டன்ல இது இம்போர்ட் பண்ணி இது மாதிரி சொல்றாரு, we are buying cotton from India, spending so many gold coins, million gold coins. ஆனா அதுல ஒரு பிரச்சனை வேற இருக்கு. இந்த துணி இவ்வளோ மெலிசா இருக்கு, அவ்வளோ ஃபைனா இருக்கு மஸ்லின், அது போட்டு உடைய போட்டா என்ன ஆகுது? இட் இஸ் நாட் கவரிங் த பாடி ஆஃப் த ரோமன் விமன். இட் இஸ் நாட் கவரிங் த பாடி ஆஃப் த ரோமன் விமன் ப்ராப்பர்லி. அவ்வளோ ஃபைனா இருக்கு. ஸோ தே ஹேவ் டு ஹேவ் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ். ஒரு லேயர் போட்டா போறல, கவர் பண்ணல அவங்களோட மாடஸ்டியை. ஸோ யூ நீட் லேயர்ட் ஆஃப் ட்ரெஸ். ஸோ யூ நீட் பை மோர். பாருங்க, இட் இஸ் சோ தின் தட் யூ கேன் see the inside the legs. ஸோ யூ நீட் மல்டிபிள் லேயர்ஸ். அதனால தான் நம்ம சேலை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாருங்க, மல்டிபிள் லேயர்ஸாக இருக்க சேலை. இப்போ புரியுதா ஏன் சேலை மல்டிபிள் லேயர்ஸ்? புரியுதா உங்களுக்கு? இப்போ யாரோ யோசிச்சுக்கிறது ஏன் சேலை மல்டிபிள் லேயர்ஸ்ன்ட்டு? Because so thin, so fine. That is why. So that was the quality of products we are making. So like this we can go. So cotton irukku. So look at this. The big 5 was made up of. Go back to big 5 please. Go back to big 5 please. And Europe la oru solra, I don't know how many of you know this, cloth liye, which is the holiest cloth in Europe. Holiest cloth in Europe edu? There is something called shroud of Turin. That is Yesunadar ஆவியா ஆர்த்திக்கு முன்னாடி அவருக்கு ஒரு துணி போத்திருந்தாங்க. அந்த துணியில் அவர் வந்து அந்த
ஆவி ஆயிட்டாரு. ஸோ அது அவரோட ஆவி வந்து அந்த ஒரு எக்ஸ்ரே மாதிரி அந்த துணியில் ஒட்டின்னு இருக்கு அப்படின்றது அவங்களோட ஐதீகம். அந்த துணி வந்து இன்னைக்கு எங்கே டியூரின் ஒரு ஊரில் இருக்கு, இட்டலியில், நார்தர்ன் இட்டலி டியூரின்ல ஒரு சர்ச்சில் அந்த துணி வச்சிருக்காங்க. அது எவ்வளோ உண்மைன்றது அது வேற விஷயம். ஆனால் அந்த துணி அவங்களுக்கு மோஸ்ட் பிடித்தமான துணி அதுதான் ஹோல் ஆஃப் யூரோப்புக்கு. அந்த துணி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் அவங்க அந்த துணி பேர் என்ன, அந்த துணி இயேசுநாதருக்கு போட்டுருந்தாரு, அதெல்லாம் அவர் வந்து ஆவியானார், அவர் எழுந்து போனார். அந்த அது எக்ஸ்ட்ரே மாதிரி இருக்குன்றாங்க. அது துணி எங்கேருந்து வந்தது, அந்த துணிக்கு பேர் சிந்தோனி. சிந்து நதி, சிந்து நாட்டிலேருந்து வந்த துணி. அந்த புனிதமான துணிக்கே பேர் சிந்தோனி, சிந்து நாட்டில் வந்த துணி. ஸோ துணி யார் கொடுத்தாங்க, காட்டன் யார் கொடுத்தாங்க? தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வாஸ் given all by us. Quality products we were giving. That is the beauty of what we are making. Look at the Greek term, it's called from the Sindra. யார் சொல்ற, மார்க், லியூக், ஜோசப், 3 பேர் எழுதியிருக்காங்க அது. So whatever I'm quoting is only with the verse number, quote, proof, etc. etc. இதெல்லாம் காட்டன் பற்றி ஃபிலிம் இருக்கு எங்களுது. ஒரு 28 ஃபிலிமோ 29 ஃபிலிமோ தான் காட்டன், ஜாஸ்தி எல்லாம் இல்லை. எல்லாம் 4 நிமிஷம் பார்த்துடலாம் நீங்கள் காட்டன் பற்றி. சேலைக்கே சேலைன்னு பேர். எனக்கு ஷால் போத்துனாங்க இப்போ, சந்தோஷம், நன்றி. ஆனால் போத்துனது மரியாதைக்கு நம்ம முழுசாக ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு ஆசை. அதாவது ஏன்னா போடுற மரியாதையை நம்ம முழுசாக வச்சுருக்கோம், அது இருக்கணும். அதுதான் ஏன்னா சில பேர் வந்து போட்டோன்னு எடுத்து போட்டுருவோம், அது கூடாது. அது ஏன்னா கௌரவப்படுத்தி அது கௌரவத்தை முழுசாக வாங்கிக்கணும். ரைட். இதுக்கே ஷால்னு பேர் ஆங்கிலத்தில். The shawl is actually a Spanish word. Comes from the word சேலை. சேலைன்ற வேர்டு ஸ்பெயினுக்கு போய் ஷால் ஆச்சு, SHAL, ஷால். இந்த ஷால்ன்றது எங்கேருந்து போச்சு? Shall we play that picture? சாலையார் நதின்னு ஒன்று இருக்கு கேரளாவில். சாலையார் நதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலையார் நதி. அந்த நதி வழியாக தான் பெய்ப்பூர் வழி, சாலையார் நதி வழியாக ஃபிலிம் இருக்கு, பார்க்கலாம் இன்டர்நெட்ல, பரவாயில்ல. சாலையார் நதி இருக்கு. ஸோ அந்த சாலையார் நதி வழியாக தான் இங்கேருந்து போச்சு. ஸோ சாலை ஆறு, சாலையாறு. ஸோ சேலை போன இடம், அந்த சால் வந்து ஷாலாய் நம்மளுக்கு மருவி வந்திருக்கு. ஸோ ஆங்கில வார்த்தை ஷால் நம்மளுக்கு தான். அதை பற்றி ஃபிலிம் இருக்கு. அப்புறம் டேக் டைம் டு ப்ளே இட். எல்லாரும் பார்த்துக்கலாம், ஜாஸ்தி ஹோம்ஒர்க் கொடுக்கல, ஒரு 700 ஃபிலிம் மாத்திரம் பார்த்துருங்க. வெப்சைட் போனால் இங்கே ஃபிலிம்ஸ்னு இருக்கு, ஃபிலிம்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கோ டு அவர் யூடியூப் சேனல். பாருங்க எத்தனை ஃபிலிம் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க 718 வீடியோ தான் இருக்கு, ஜாஸ்தி இல்லை. ஸோ இதில் வந்து யூ கேன் கோ டு காட்டன். இதில் வந்து முக்கியமாக இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம். இது பற்றி இது இட்ஸ் அபவுட் த ஷால் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஐ மீன் இட்ஸ் அமேசிங். ஷால், சேலை, சாரி, ஷால். So the point we are trying to tell, I mean, since we have only 10-15 minutes according to Mr. இல்ல சாப்பாடு வந்துட்டு சூடு ஆறிடும் எல்லாம். So the point we are trying to tell you is that we have excelled in industry. So I think you're all convinced by now that we have excelled in industry. We have earned lot of prosperity. But do we have something which tells us that we were MSME? We were small scale, we were small footprint industry. இதுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கா? And any idea that, you know, how can we understand our psyche of having been small? So இது வந்து ஒரு 2-3 பாயிண்ட் இதுக்கு நமக்கு இருக்கு. And also from the point of Atmanirbhar. Yeah. இதுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். நாங்கள் சிம்பிளாக காட்ட போகிறோம். இந்த MSME எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன மாதிரி, என்னது மாதிரி, இதெல்லாம் MSME, எல்லா MSMEயும் எறும்பு மாதிரி. ஒரு MSMEயும் எறும்போட குணம் என்ன, கடினமாக உழைக்கும், ஓடிண்டே இருக்கும், நிற்காது, முயற்சி பண்ணிட்டே இருக்கும். எங்கேயோ தேடி ஒரு 1000 எறும்பு போகும், ஒரு கட்டும், இது கட்டும் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா, எறும்பு மாதிரி. ஸோ நம்ம அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் அது விட்டு பாருங்க. ஒரு எறும்பு மாதிரி நம்ம MSME எல்லாமே கடினமாக உழைப்போம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உழைச்சி நம்ம வந்து பண்ணுவோம். அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான MSME சேர்த்தா நம்மளோட பலு என்ன,
நம்மளோட பலம் ஸ்ட்ரெங்த் வந்து யானை பலம் நம்மளுக்கு. கலெக்டிவ்லி ஆல் தி MSME ஆஃப் பாரத தேசம் சேர்த்தா இஸ் a elephantine strength that gives a strength of India. So கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான MSMEs collectively add to the strength of Bharatam. That is the message we want to give you. And இது நமக்கு இன்னொரு விதம் எப்படி நமக்கு இது தென்படுறதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, see what have we called our, சரி MSME ப்ரொடியூஸ் பண்ணுறா, பட் அதுக்கப்புறம் I mean even in those days all the units had produced, but how did it reach Greek and all those different places? It was exported, it went there. How did it reach? It had to reach through traders, right? So they were producers, they were traders. You're all producers. There's a trading community tani. So trading community ku enna per collectively what was the trading community called? Vanigar. Please, I'm so happy somebody said that word. We want you to hold that word as well because we're going to touch upon that name, that word as well. The other word is Vaishyar. The Vaishyar word parunga, it comes from the root vis. Vis na enna artham? Pervade, permeate. Permeate. Na எல்லா இடத்துக்கு போணும், எல்லா ஓட்டவுல போணும். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. Permeate. Permeate meaning go deep into. Penetrate. Penetrate, very good. So penetrate. So they penetrated across the entire land. இத்தனை குட்டி குட்டி எறும்புலேருந்து கலெக்ட் பண்ணி they permeated all over the world. So ஒரு பக்கம் they were going inside to every nook and corner and collecting it. இன்னொரு பக்கம் they were going and distributing it all across the world. இங்க இருந்து அக்ரிகேட் பண்ணி அங்க போய் கொடுத்தாங்க. So they were எப்படி blood vessel ஒரு blood cell உள்ள போற மாதிரி ஒரு நர்வ்ல போற மாதிரி அவங்க போய் எடுத்துன்னு வந்து கலெக்ட் பண்ணி ஒரு குவாண்டிட்டியா பண்ணி அதை எடுத்து போய் அடுத்த ஊருக்கு எடுத்து போய் கொடுத்தாங்க. So the idea of Vaisya, vis means that who can go and aggregate and come from go every small piece. So Vishnu permeate, Viswanathan, Viswam. So opening la அவர் சொன்னார் Amazon எல்லாம் challengesனு. Actually aggregation is an inherent Indian idea. It's our idea. They took our A to Z. And it has been our strength. It has been our strength and we should learn how to leverage that. And before others come and leverage it. And இது யார் பண்ணாங்க? இந்த job of aggregation பண்ணது பாரதம் முழுசா யாரு? இது வந்து அவர் சொன்னார் நிர்மலாசி யாரோ நிர்மலாசி எங்களோட புஸ்தகம் பற்றி சொன்னாங்க. நான் காசி தமிழ் புஸ்தகம் தேங்க்யூ. ஆக்சுவலி சார் போன வாரம் மீட் பண்ண அவரை. அப்போ என்ன சொன்னார், உன் புஸ்தகம் என் பையில் வச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப வி போத் ஃபெல்ட் ரியலி டச்டு சார். தேங்க்யூ. அது வைஸ் சான்சலர் சொல்லிச்சு புஸ்தகம் பையில் வச்சிருக்கேன் சொன்ன வி ஃபெல்ட் வெரி டச்ட். ஓகே. ஸோ இந்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் ஸ்பீச்சில் சொன்னாங்க. அதுல தான் பிக்கப் பண்ண பாயிண்ட்டை அஃப்கோர்ஸ் we had it, we picked it up and we highlighted it from there on. இந்த மாதிரி கலெக்ட் பண்றது இருக்கு இல்லையா, சேகரிச்சு பண்றது, அந்த கில்டுக்கு ஒரு பேர் இருக்கு. கில்டுன்னு வாங்க யூரோப்ல ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பேரு, அந்த ஐடியா என்ன பேர் தெரியுமா? ஸ்ரேணி. ஸ்ரேணிங்கிற வேர்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் கில்ட். அது எங்கேருந்து நீங்க ரூட் பார்த்தீங்கன்னா அது ஸ்ரயம் அதுலேருந்து வருது. அது என்ன அர்த்தம்னாக்க டு பி ஆஃப் சப்போர்ட், சம்திங் தட் யூ கேன் ரிலை ஆன். அதனால தான் ஸ்ரயம், ஆஸ்ரயம், ஆசிரமம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருது. that on which you can rely and depend upon. So நீங்க பொருள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, you can't go take it sell it. You need somebody dependable to take your product and go sell and give you the money back for next production. So you need dependability. என்ன ஒன்று முக்கியமானது, ஒன்று நெட்வொர்க் கலெக்ஷன், ரெண்டாவது டிபெண்டபிள் வேணும். ஸோ அவங்க வந்து ஸ்ரேணி. அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக பேர் என்ன பாருங்க, அவங்களுக்கு இது சிந்து சரஸ்வதி நாகரிகத்தில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பேர் ஸ்ரேணி தான். இந்த ஸ்ரேணின்ற பேர் எப்படிலாம் மறுவி வந்திருப்பாருங்க பாரதம் முழுசா. ஸ்ரேணி, செட், சேதி, செட், சேத்தன், சேத், ஸ்ராஃப், செட், செட்டி, சிரேஷ்டி, சேதி, சிரேஷ்ட. சிரேஷ்டன்னா என்ன அர்த்தம்? நேபாள அவங்க பேர் சிரேஷ்டன் பேர், அவங்களுக்கு எல்லாம் ஸ்ரேணி ரூட் வேர் சொல் தான். பட் சிரேஷ்டன்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? ஒருத்தன் சிரேஷ்டமானவன் சொன்ன என்ன அர்த்தம்?
திடமானவன், நல்லவன், நம்மளை ஏமாத்த மாட்டான், சிரேஷ்டன், உகுந்தவன் சொல்றோமா இல்லையா? சோ நம்மளை ஏமாத்தவே மாட்டான், உகுந்தவன் சொல்றோம் நம்ம. சோ சிரேஷ்டன் பாருங்க, அவங்க பேர் சிரேஷ்டன். சிரேஷ்டா, சேத், சிரேஷ்டி, சீட்டி, சேட்டா, சிரேஷ்டி, சிரேஷ்டி, சேத்தி, செட்டி, 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 ஆந்திரால செட்டி ஆயிட்டு பாருங்க அப்படியே. ஷெட்டி, செட்டியார், சேட்டு, செட்டி, சிலெட்டார், சீட்டு. சோ பாரதம் முழுசா இருந்திருக்காங்க அவங்க. ஏமாத்த மாட்டேன், நம்பி என்கிட்ட பொருள் தரலாம், நான் வித்து உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அது வந்து பல ஆயிரம் வருஷமா அந்த பேர் வந்திருக்கு. ஏதோ ஒருத்தர் 2 பேர் பண்ணி பேர் வரல, பல லட்சம் பேர் பண்ணி பல ஆயிரம் வருஷம் பண்ணி அந்த பேர் வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இதை ஆக்சுவலி நான் வந்து நகரத்தார் செட்டியார், ராஜா ஆஃப் செட்டிநாடு கிட்ட நான் வந்து சொன்னேன். நான் இதை அப்படின்னா சொன்னார் அவரு, எங்களுக்கு இந்த மாதிரி புகழ்ந்து பேசிட்டேன், நாங்களே குடும்பத்தும் இதுக்கு பாத்திரமா இருக்கணும். இப்போ நான் இனிமேல் பண்ற செயல் எல்லாமே இந்த பேர், நாங்கள் வாங்கின பேருக்கு நாங்கள் பாத்திரமா இருக்கணும், எங்க கடமை அப்படின்னாரு அவரு. ஸோ கடமை உணர்ச்சி வந்துருத்து அவருக்கு. நான் சொல்லலை, அவருக்கே வந்துருத்து பாருங்க. அர்த்தம் சொல்லிட்டீங்க, ஆனால் இதுக்கு நாங்கள் பாத்திரமா இருந்தோம். நாங்கள் எங்கள் செயல் எதுவும் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொல்றது தெரியுமா? பையர் பிவேர்னுவா, வாங்குறவன் ஜாக்கிரதை. ஏன்னா விற்கிறவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். அது ஆங்கிலத்தில் அதான் பையர் பிவேர் இல்லையா? வாங்குறவன் ஏமாத்த போறான். ஆனா நம்மளது அப்படி கிடையாது. நம்மளது சுப லாப். விக்ரவன் we have said he's விக்ரவன் சிரேஷ்டன், ஏமாத்த மாட்டான். என்ன ஏமாத்த மாட்டான்? நம்ம லாபத்தை என்ன சொன்னோம்? சுப லாப். சோ லாபம் நல்லது, சுபமா லாபம் பண்ணு, கொள்ளையடிக்காத, ஒழுங்கா வியாபாரம் பண்ணு, ஒழுங்கா லாபம் பண்ணு, உன் குடும்பத்துக்கு எடுத்துக்கோ, உன் முதலுக்கு வச்சுக்கோ, கம்யூனிட்டிக்கும் பண்ணு. அதுதான் செட்டியார். அவங்களும் பார்த்தாங்க, நல்லா பண்ணாங்க, அவ்வளோ கோவில் கட்டினாங்க, அவ்வளோ தர்மசாலை கட்டினாங்க, அவ்வளோ பண்ணாங்களா இல்லையா? ஸோ காசி தமிழன் புக்கு சார் சொன்னார், காசியில் இன்னைக்கும் 4 காலையில் பூஜையில் 3 கால பூஜை வந்து செட்டியார் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வருமானத்தில் அதுக்கு செலவு பண்ணுறாங்க ட்ரேடிங்கில் பாருங்க. ஸோ த ஐடியா இஸ் தட் வாட். ஸோ பேர் எப்படி வந்து பாருங்க அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இல்லை எக்ஸ்பிளைன் த வாணிஜ்யம், வணிகம். ஸோ அவர் வந்து சார் வந்து சொன்னார், நம்ம ட்ரேடிங்க்கு இன்னொரு வேர்டு என்ன? வணிகர், வாணிஜ்யம் ஃபார் ட்ரேட். இந்த 2 வார்த்தை பாருங்க, நம்ம ஒரு வார்த்தை அனலைஸ் பண்ணாலே இல்லை, வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் was the picture, what is our civilization, what is our ethos, and therefore what is our strength that we can put to use today to surmount our challenges. So இங்க வணிகம், வாணிஜ்யம் இது எங்க இருந்து வருது பாருங்க. Look at the name we have for the divinity for communication. சரஸ்வதி, சரஸ்வதி தேவி, அவங்களுடைய பேரெல்லாம் பாருங்க. சரஸ்வதி அப்படி full, flowing, வித்யா, knowledge, வாக், வேர்ட், லாங்குவேஜ், வாக்கியம், சொல். சாரதா அது என்ன? லிபி, எழுத்து, அக்ஷரம். வீண ஃபார் ரெசனன்ஸ், ஹார்மனி. ஸோ பேசுறவங்களுடைய நம்ம ஹிருதயமும் அவங்க ஹிருதயமும் சேர்ந்து ஒரு ரெசனேட் பண்ணி பேசுற மாதிரி. வாணி, எலக்வன்ஸ், வாணி. தென் பாரதி, பாரதினாலே ஸ்பீச். இன்னொரு அர்த்தம் ஃபார் த வேர்ட் பாரத். பாரதினா லகு உத்யோக் பாரதி, ஸ்பீச், பேசுறது, திறமை வேணும் பேசுறதுக்கு. நீங்க சிந்திக்கிறத சொல்ற திறமை வேணும். அது வாணி பாருங்க, சொல்றாங்க பாருங்க. வாணியின் அர்த்தம் தெரியுமா? பேசுறத இனிமையா பேசணும், வாணியின் அழகா இருக்கணும். வாணி பேச்சு திறன் ஸ்வீட்டா இருக்கணும். இட் ஷுட் ரெசனேட் அண்ட் கன்வே த மீனிங். இட் ஷுட் பி ஸ்வீட் டு த இயர். அண்ட் சிரேஷ்டன் வேற. ஸோ அப்படின்னா வெரி ட்ரூத்ஃபுல், கரெக்டாக உண்மையை தான் பேசியிருக்காங்க, பொய் சொல்லி விற்கல. ஸோ வென் யூ லுக் எட் ட்ரேட், வி வேர் ட்ரூத்ஃபுல், வி ஸ்போக் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், வி வேர் எலக்வென்ட். பேச்சு திறனும் நம்ம வளர்த்துட்டோம். ஸோ பண்ற திறன் ஒரு செட் ஆஃப் பீப்புள், பேச்சு திறன் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ வாட் இட் இஸ் ஷோயிங் இஸ் தட் யூ நீட் ஆல் தீஸ் ஸ்கில்ஸ் டு கம் டுகெதர். ஸோ நீங்கள் எம்எஸ்எம்இல ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணி அதை மட்டும் பற்றி கவலைப்பட்டா போராது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அண்ட் மேக் யுவர் சேனல் ஆல்சோ, அண்ட் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் டெவலப்பிங் அண்ட் ஹெல்பிங் யுவர் சேனல் ஆல்சோ. சேனல் பார்ட்னர்ஸ்,
channel partners and communication. First நீங்களும் communicationல you should excel so that you can communicate to your channel partner. They in turn can take that message. So it is very, very important to learn to communicate well. அது வந்து ஒரு important. That is why we call them வணிகர், வாணிஜ்யம், வாணி, பேச்சு திறன். அதை வச்சு ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிரீக்ல போய் அங்க வந்து தமிழ வந்து கிரேக்க நாட்டுல போய் விற்கணும். எது அந்த ஸ்டீல விற்கணும். அவங்க வந்து அரப் would have been the intermediate step. But even then அரபோடையும் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் எல்லாம் ஆர் இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பாலி, மலேசியா ஒத்தத்தர் ஒரு மொழி பேசுறாங்க. அங்க போய் லேண்ட் பண்ணா எழுத்து வேறையா இருக்கும், மொழி வேறையா இருக்கும். இவங்க எப்படி they are going to communicate about their product which is an ingot of iron, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய அங்க போய் விக்கணும், கிரேக்க நாட்டுல விக்கணும். இந்த காட்டனை அவன் காட்டனே பார்த்தது இல்ல, அவனை வித்து அவனுக்கு அது ப்ராடக்ட் ஆக்கணும். யோசிச்சு பாருங்க. How are they going to communicate this kind of a technical information to somebody in a different language? But they have done so and they have excelled. So that shows their power of communication. That is why vanigar, vanijyam. So these are various points that we have to pick up, and we want to leave you with one of the smallest அவர் மிஸ்டர் ராம் பிரகாஷ்க்கு வந்து பசிக்கிறதா, செவிக்கு உணவு போதும் வயிற்றுக்கு கொஞ்சம் ஏற்படும் சொல்லிட்டார் அவரு. சோ இது வந்து ஒரே பாயிண்ட் சொல்லலாமா? We'll end with that. We'll end with a nice point. Because the importance and the role of MSME in Atmanirbhar இதுல தான் இருக்கு. ஒரே நிமிஷம் சார். Not just சார், இதுல எலிஃபண்ட் எறும்பு காட்டும், எலிஃபண்ட் காட்டிட்டோம். Just one second. The reason is it's not just for Atmanirbhar Bharat. This message is for the role of MSMEs in world industry and trade itself. You can continue. It's between you and Mr. Ram Prakash. நான் அதுல தலையிட மாட்டேன் நானு. I will go by the you both are organizers, one is president, one is secretary, you both decide. Who is going to throw more weight? I know. He's heavier. Okay, good. So ஒரு பாயிண்ட் குயிக்கா சொல்றேன் நானு. She said nice point. I'll take up that point. So elephant பத்தி சொல்லிட்டோம் நம்ம. Which is the largest land animal? எலிஃபென்ட். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல் எலிஃபென்ட். எலிஃபென்ட் வந்து காட்டுல, புலி வந்து தனியா போகும், சிங்கம் குரூப்பா போகும். சிங்கம் சிங்கிளா போகாது, குரூப்பா தான் போகும். வேங்கை தான் தனியா போகும். அவரு சொன்னார், ரஜினி சொன்னாரு, அவரு சொல்ல முடியும் நம்மள. சிங்கத்தை எது திரும்ப வேட்டையாடும். உங்களுக்கு இது முந்தின வேற மீட்டிங்ல பேசணும். சிங்கம் வந்து ஆண் சிங்கம், பெண் சிங்கம் இருக்கு. எது வேட்டையாடும்? பெண் சிங்கம். ஆண் சிங்கம் என்ன பண்ணும்? சாப்பிடும். அதான் லாய்க்கி. இதெல்லாம் எமுலேட் பண்ணக்கூடாது. இது சோ நம்ம பாரத நாட்டுல நம்மளோட லோகோ, நம்ம சிம்பிள் என்ன? பாரத் மாதா லயன். சோ என்ன சொல்றோம் நம்ம லோகோல? நம்ம என்ன சொல்றோம்னா, பாரத தேசத்துல சக்தி பெண்கள் தான் உழைக்கிறாங்க, ஆண்கள் வெட்டியா சாப்பிடுறாங்க. I'm not getting into politics, strictly no politics please, but the idea is, I'm just the humor, sense of humor da adu. Now getting to the back to the idea of elephant, since he said let's finish with that, the idea of elephant. Elephant எல்லாம் ஒரு பேக் ஆஃப் 20-30 தான் போகும். இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கும், எலிஃபென்ட்லாம் இருக்கும், தெரியும் இல்லையா? எப்பவாவது ஒரு எலிஃபென்ட், ஒரு பேக் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் காட்டிலே இருக்கும். ஒரு எலிஃபென்ட் மந்த குரூப் ஒரு காட்டை அழிச்சிருக்கு, அது சாப்பிட்டு. எலிஃபென்ட் சாப்பிட்டுட்டே இருக்கணும், நிறுத்த முடியாது. ஒரு 30 எலிஃபென்ட் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடும்? எங்கேயாவது எந்த நாட்டிலையாவது, இந்தியாலேயோ எனி பார்ட் ஆஃப் பாரதமோ இல்லை ஆப்பிரிக்காலேயோ இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயோ தாய்லாண்ட்லேயோ கம்போடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை மந்தனால ஒரு காடு அழிஞ்சிருக்குன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடு உருவாகும், காடு அழிஞ்சதில்லை, அவ்வளோ சாப்பிட்டும் காடு உருவாகும். ஏன்னா அது ஒரு சாப்பிட்றது ஒரு டெக்னிக் இருக்கு. தே ஆர் எக்ஸ்டென்சிவ் ஈட்டர்ஸ், நாட் இன்டென்சிவ் ஈட்டர்ஸ். தே ஆர் எக்ஸ்டென்சிவ். அவங்க டங்கு பாருங்க,
யானை சாணம் அதில் அன்டைஜஸ்டட் ஃபுட் அன்டைஜஸ்டட் சாமான்லாம் அப்படி அப்படியே இருக்கும். தட் வில் பிகம் ரீஜெனரேட் குவிக்லி. ஸோ அது ஈக்காலஜி. அது யானை சாணத்துலேருந்து கற்றுக்கணும். அது போய் பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் சில பேர் அருவருப்பாக இருக்கும் சாணம் பார்க்கணுன்ட்டு. பார்த்தா அதுலேருந்து தெரியும். அதுதான் பாடம் நம்மளுக்கு. ஸோ எலிஃபெண்ட் ஆர் எக்ஸ்டென்சிவ் ஈட்டர்ஸ், இன்டென்சிவ் இல்லை. ஸோ அப்படி பறந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் பிச்சு அங்கே கொஞ்சம் பிச்சு இங்கே சாப்பிட்டு. ஸோ அவங்க அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ளே திருப்பி வளர்ந்துருக்கும். ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ளே வளர்ந்துருக்கும். திருப்பி சாப்பிடலாம். ஸோ தட் இஸ் வாட் த லெசன் வி லேர்ன். த எக்ஸ்டென்சிவ். அது எலிஃபெண்ட் ஸ்டோரி. பாரதம் எலிஃபெண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. அதுதான் எம்எஸ்எம்இ மாதிரி எக்ஸ்டென்சிவாக இருப்போம், நம்ம டீசென்ட்ரலைஸ்டாக இருப்போம். ஸோ நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ தி எம்எஸ்எம்இ மாடல் இஸ் த மாடல் தட் கேன் சஸ்டெயின் and that is something which can survive and come for long because it is not intensive, it is extensive. பிரிந்து தூரம் இருக்கு. ஒரே இடத்துல போட்டு நோண்டி இருக்கிற கோல் அயன் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல உட்கார்ந்து போய் manufacture. So carbon footprint of an MSME is much wider, better spread out. No, we are talking about carbon consumption footprint of natural resources எல்லாமே ஒரு பரந்த spread out attitude. Now large industries வரும் opposite to MSME. அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? வெரி இன்டென்சிவாக இருக்கும். அந்த இடத்துல உள்ள தோண்டி போட்டு எடுத்து பிரசத்தை போட்டு பிழிஞ்சு எடுத்து ஸ்லாக் தான் வெளியில் போடுவான் இல்லையா? தட்ஸ் எ ஸ்டைல். இந்த இன்டென்சிவாக பண்ணுறது ஒரே இடத்துல இருக்கு. அவங்க வாழ இடத்தையே கெடுக்கிறது, தும்சம் பண்ணுறது, நாஸ்தி ஆக்கிறது. அவங்க வாழற இடத்தையே நாஸ்தி ஆக்கிறது. ரெண்டு வெரைட்டி ஆஃப் கிரீச்சர்ஸுக்கு தான் அது அப்ளை ஆகும். அந்த ரெண்டு வெரைட்டி கிரீச்சர் என்ன? ஒன்று மனிதன் சொல்லிட்டார். அவரே நான் சொல்லிட்டார். அவர் மனிதன். அவன் வாழற இடத்த அவனே போட்டு அவனே அழுக்கு பண்ணிடுவான், அவனே நாஸ்தி பண்ணிடுவான். அது உண்மை. மனிதன் உண்மை. அது ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. இன்னொரு கிரீச்சர் என்ன? கரையான். Karayan, to an extent, I don't deny it. But I'm not saying no to you, but I'm going to deeper answer from Karayan. Even more. Recently in the news 2 years back, 3 years back, உலகத்தையே உலுக்கி அடிச்சிடுத்து virus. Virus and man, of course Karayan falls into that category. வைரஸும் மனுஷனும் தான் இருக்கிறதையே சாப்பிட்டுருவான், தன்னைத்தானே சாப்பிட்டுப்பான். ஸோ மனிதன் பெட்டரா வைரஸ் பெட்டரா? ரெண்டும் ஒரே ஜாதி. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் எனக்கு இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஈட்டிங் தெம்செல்ஸ் அப் பிகாஸ் ஆஃப் தேர் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஐடியாலஜி. புரியுதுங்க உங்களுக்கு? பண்ணிட்டு நம்ம மேலே கார்பன் ஃபுட் பிரிண்ட் பற்றி நம்மளுக்கு லெக்சர் கொடுப்பான். யாருக்கு? எம்எஸ்எம்இக்கு லெக்சர் தருவான். அவன் பண்ணது என்னமோ அவன் லெக்சர் வாங்கிக்க போது நம்போம். அதான் உண்மை. ஸோ அந்த ஐடியா இது புதுசு ஐடியா இல்லை. இது பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க. இது லார்ட் ரிப்பன்லேருந்து மெட்ராஸில் ரிப்பன் பில்டிங் இருக்கு, கேல்டுவெல் எல்லாம் எழுதியிருக்காங்க இதை பற்றி தான் திருநெல்வேலியில். தட் இஸ் ஹவு த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் பாரதம், ஆஃப் தமிழகம், ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா வேர் கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்ஃபர்டபுள் அக்ராஸ் த லேண்ட். இதனால் என்ன ஆகுது நம்மளுக்கு? லாஸ்ட் ஸ்லைட் இதோட முடிச்சிடுறோம். ஓகே சார். ஆகஸ்ட் 15, 1947 நம்மளுக்கு என்ன கிடைச்சது? அது தமிழ்ல சொல்லணும் என்ன சொல்லலாம்? சுதந்திரமா சுராஜ்யமா? சுயராஜ்யம் தான் கிடைச்சது நம்மளுக்கு. சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா தந்திரம்னா என்ன? டெக்னிக். நம்ம கிடைச்சது, ஆனா நம்ம அப்ளை பண்ணல. நம்மளுக்கு கிடைச்சது லோகமானிய பாலகங்காதர் திலக் என்ன கேட்டாரு சௌபாட்டி பீச்சில்? ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஹேவ் இட்னாரு. ஸ்வராஜ்யம் தான் கேட்டார் அவரு. நம்ம சுதந்திரம். தந்திரம்னா டெக்னிக், ஸ்வதந்திரம்னா செல்ஃப் டெக்னிக். ஆர் வி பிராக்டிசிங் செல்ஃப் டெக்னிக் ஆர் ஆர் வி பிராக்டிசிங் somebody else's technique? So we are only Swarajya, not yet Swatantra. Technique also should be ours. We should practice our technique. Techniques that leverage our strengths.
So we are not saying go back to old days and stone tools and all that. No. What we are saying is identify our strengths and leverage those strengths in present times also. Understand the essence of your strength. So the essence of our strength has been not to have small footprints, which is MSME, to have aggregation, because that is the model in which the MSMEs were able to reach out to the world. Because to the whole anything world. else, see, if you any other model will swallow up the MSME. So you also need lot of people. See, permeating this is not one person permeating the whole world. It is not one Amazon. You had many vanigars going everywhere. So they were also many. They were also in an MSME model. So you had, so that is also another aspect. And all of this, again, look at the words we use. Vanigar, Sreshti, Chetti, Settiyar. So truth, nobility, truth both in quality, truth in your communication. So all of these, and then furthermore, I mean, there are many other strengths that we can look அதான் நம்ம சொல்றோம் வாய்மையே வெல்லும். உண்மை. நம்ம வாக்கு வாய்மையே வெல்லும். அதான் உண்மை. அதான் நிக்கும். வேற எதுவும் நிக்காது. So so from Swarajya we go to Swatantra. நம்ம அதுக்கு போகணும். Now in Atmanirbhar Bharat we should go towards Swatantra. That is our technique. Practice our technique. அப்பதான் என்ன வரும்? ஸ்வவிருத்தி. விரதம்னா என்ன அர்த்தம்? விரதம்னா to live within a particular bound. அதனால தான் விரதம். When we take, what we mean is, இன்னைக்கு நான் இந்த பவுண்டரி போட்டுக்கிறேன், நான் தண்ணி தான் குடிப்பேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். So whatever, or I'm not going to do this, or I'll have only sabudana kichdi and mari. So and the viradam, so you draw your boundary and live within that boundary. So swavrittila you have your boundary of maybe your nation or your unit, locality, or your tehsil, as you said, your district, your state, your country, your whatever civilization. But you're self-sufficient within that bound. அப்பதான் ஆத்மநிர்பர் பாரத். புரியுதுங்களா? இப்போ ஸோ த ஸ்டெப்ஸ் டு ஆத்மநிர்பர் பாரத் இஸ் இந்த மாதிரி படிப்படியாக போகணும். ஸோ அது இங்கேருந்து அப்படியே போல் வால்ட் ஜம்ப் பண்ண முடியாது. நம்ம இந்த படிப்பல் புரிஞ்சுட்டா அழகாக நமக்கு போய் அழகாக சேரலாம், செய்யலாம். We can be successful in our own small way. That is why I said we started with Erich Schumacher said Germany small is beautiful. ஒரு சிறு தொழிலும் அழகு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் தைரியமா தன்னம்பிக்கையோடு குணத்தோடு வாணிஜ்யமோடு சிரேஷ்டமா நம்ம எல்லாம் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு அழகாக வரலாம். இந்த நம்பிக்கையோடு நம்ம பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வெப்சைட் பாரத் கியான்ல இருக்கு. யாருன்னா எப்போனா இதை பார்க்க விரும்புகிறவங்க பார்க்கலாம் அவசியம். அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். அவர் இருக்கார். அவர் ஸோ ஹி நோஸ் லாட் அபவுட். எப்போனா கூப்பிட்டாலும் வில் பி ஆல்வேஸ் கிளாட் டு கம் டு திருச்சி அண்ட் டிஸ்கஸ் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பேசணுமா? ஸோ ஆக்சுவலாக டுடே இஸ் அ வெரி ஹெக்டிக் டே ஃபார் டாக்டர் ஹரி அண்ட் டாக்டர்.D.K.Hari இவங்க ரெண்டு பேருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்தது. யூ நோ தட் தாம்பரம் சென்னையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நான் வந்து சொன்னேன் ஆக்சுவலாக இது ஏதாவது நம்ம இது பண்ணலாமா? இல்லை ஆஸ் பெர் ஷெடியூல் ஆஸ் பெர் திங்ஸே போயிடலான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ளட்டு கிடையிலையும் நம்மளை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இது ஆக்சுவலாக 9th இருக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய நம்மளுடைய ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி முகூர்த்த நாளாக இருக்குது இதெல்லாம் சொல்லி நம்ம கேட்டபோது இன்றைக்கி ஈவினிங், அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்சியில் சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் வாட்டர் அண்ட் எத்திக்ஸு நீரின்றி அமையாது உலகு அதுக்கே வந்து ஒரு 3 hours அங்கே பேசி முடிச்சுட்டு இங்கேயும் வந்து இந்த கண்டினியூஸ் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா யூ ஜஸ்ட் see that அவங்களோட பேஷன் இதுக்கு. இந்த பேஷனுக்கு நம்ம உட்காந்து கை தட்டினா பத்தாது. we had to give a thank you